ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து சனி வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பரணி நட்சத்திரத்தில் பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் வந்து சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது மேச ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது தான், சிறப்பான பலன்கள் தான். ஏன்னா சனி வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து வக்ரமாக இருந்தார். இப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம் இருக்குது, நல்ல லாபம். இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் உங்களுக்கு தொழில் மூலிமா லாபம் வரது, கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் மாறிடும். நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நல்ல லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு சூப்பரான டைமு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய திறமைகளை கரெக்டாக காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நமக்கு இந்த ப்ரொமோஷனா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 2025 வந்து சனி கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிற போகிறாரு. அப்போ வந்து 7.5 சனி அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த சனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இப்போ கிடைக்கிறது, சனி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல வாய்ப்பு தான். பட் ஆனால் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் உழைப்பாளியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிற உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் உங்களோட விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். பொதுவாக வந்து மேசராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கடமை கண்ணியம் இந்த ஒரு விஷயத்த எப்போவுமே ஃபாலோ பண்ணுவீங்க. பெரிய லெவலில் நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு டைப்பாக இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதாவது எல்லா ஆசை அபிலாசைகளும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடமே வந்து 11ஆம் இடம் தான். அந்த இடத்துல சனி வந்திருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டைம் இது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. ஆனால் அந்த வெளிப்படுத்துறது மற்றவங்களுக்கும் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் உழைப்பை போடுறீங்க, இவ்வளோ நாளாக பலன் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் உங்களுடைய திறமைகளை யாரை பார்க்கணுமோ அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இருக்க போதுங்க. சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டா நிறைய நன்மைகள்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய விஷயங்களை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதா என்னுடைய எய்ம் அப்பெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நீங்கள் என்னென்னலாம் விரும்புகிறீங்களோ உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சனி ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகும்போது கடைசி ஒரு 6 மாத காலங்களில் வந்து நன்மைகளை மட்டும்தான் எப்போவுமே செய்வார். அந்த வகையில் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தானமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி உத்தியோகம் நமக்கு வந்து படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு சரியான வேலைகள் இல்லை அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கால தாமதமாக இருந்தாலும் கூட ஆனால் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும். சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் முன்பை விட வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும், நல்ல ஸ்காலர் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா அது மாறி போயிடும். ஸோ அதனால் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்தகத்தை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படும். இன்ஸ்டா பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பு இது பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். காதல் சம்மந்தப்பட்ட இதில் ப்ராப்ளங்கள் இருக்குது,
உங்களுக்கு வந்து சனி வந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ வந்து இவ்வளோ நாளா வந்து வக்ரமா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆனோனே ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க வந்து சின்சியரா இருந்தா கூட ஏதாவது ஒரு தே தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு குறை சொல்லி பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் ஆளுங்க காதலனோ அல்லது காதலியோ அத வந்து செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதனால் நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பேரு அதாவது குழந்தை பாக்கியம் சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பூர்வீக சொத்துக்கள் தேடி வரும். உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தான் அதிகமாக சாதகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸு அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். முக்கியமாக கவனமாக இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டது சனியோடைய பார்வை வந்து 8ஆம் இடத்துக்கு இருக்கனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அதுவும் முக்கியமாக நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் விபத்துக்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன திசா நடந்தாலும் சரி சனியோடைய புத்தி நடக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால விபத்துக்களோ அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக நீங்கள் என்னென்னா மருத்துவரை ஆலோசிக்கிறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிப்பு வந்து படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும். திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கம்யூனிகேஷன் அப்படின்னு விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதாவது உங்களோட வீட்டில் நீங்கள் உங்களுடைய இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் அதுக்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்காது. இந்த டைமில் வந்து அது கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வளர்ச்சி தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. இந்த டைமில் வந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய காசு சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது புகழ் சம்பாதிக்கிறது கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புகழுக்கு தான் அதிகமாக இயங்குவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ புகழின் உச்சிக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பணமாக தான் வரும். ஸோ அதனால் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மக்களால் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த கட்டத்தில் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே சனியோடைய பார்வை வந்து எங்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். சனி வந்து எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ வந்து என்னென்னா மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். சனி சந்திரங்கிறத பெரிய மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் பேர் எல்லாமே வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதே மாதிரி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதை தீர்க்க முடியாத ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணுறது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த சனி வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தியானனால பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.